வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வேலியிருக்கா பைமே சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவனினுடைய சிறப்பு வாய்ந்த தலம் தாங்க திருவண்ணாமலை தலம். இந்த திருவண்ணாமலை தலத்தில் 1008 லிங்கங்கள் இருப்பதாகவும், இந்த லிங்கத்தை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன, மேலும் திருவண்ணாமலை தலத்தில் கிரிவலம் செல்லும்போது எப்படி செல்லணும், எப்படி வழிபடணும், மேலும் ஒவ்வொரு நாட்களில் நீங்கள் கிரிவலம் சென்றால் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏற்படுங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா சுற்றியே 1008 லிங்கங்கள் புதைந்து இருப்பதாக சொல்லுவாங்க. திருவண்ணாமலை ஈசனே பார்த்தீங்கன்னா மனதில் தினமும் நீங்கள் நினைத்தாலே நிச்சயம் உங்களுக்கு முக்தி கிடைத்திடுங்க. மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருளியிருக்காரு. வல்லாள மன்னனான நினைவு நாளில் தாங்க அவனுக்கு இன்றுமே திருவண்ணாமலை ஈசனே திதி கொடுப்பதாக சொல்லப்படுது. வினையை நீக்கக்கூடிய மலை உருவல திருவண்ணாமலை தலம் அமைஞ்சிருக்கு. திருஞான சம்பந்தர் பார்த்திங்கன்னா தன் பாடிய ஒவ்வொரு பதிகத்திற்கு 9 பாடல்கள்னு அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்காராம். திருவண்ணாமலை ஈசனை தீபமங்கல ஜோதி நமோ நமன்னு அருணகிரிநாதரோ திருப்புகழில் பாடியிருக்காரு. ஆடி மாதத்தில் பூர தினத்தில் தான் உண்ணாமலை அம்மனும் சன்னதிக்கு முன்பு தீமிதி திருவிழா நடத்தப்படுது. இது வேறு எந்த சிவாலயத்திலும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. திருவண்ணாமலை தலத்தில் தான் முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கியிருக்குது. மகா சிவராத்திரி தொடங்கியதோ இந்த தலத்தில் தானோ புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. கோவில்களில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்வது தான் வழக்கங்க. ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் மட்டும்தாங்க தங்கத்தை கொண்டு ஸ்வர்ணபந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரையுமே எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்படலைங்க. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா அண்ட சராசரங்களுக்கு தீப விளக்காய் சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை நீங்கள் செய்தாலே 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் 1 வாரம் வரை எரியுமா. கார்த்திகை தீப தினத்தில் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மானும் ஒரே சேர கிரிவலம் வருவதாக சொல்லப்படுது. அவர்களுடன் பக்தர்கள் சேர்ந்து வருவது புண்ணியமாக பார்க்கப்படுதுங்க. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபம் உலகத்தை எல்லாமே இயக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றே என்பதையும் இறைவன் ஒருவனே என்பதை தத்துவத்தை உணர்த்துதான். கார்த்திகை தீபத்தில் அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் தாங்க பரணி நேரத்தில் ஏற்றக்கூடிய பரணி தீபத்தை அங்குள்ள காலபைரவர் சன்னதியில் வைத்து விடுவாங்களாம். பிறகு மாலையில் அதே தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுறாங்க. திருவண்ணாமலை தீபத்தை காண ஆண்டுதோறுமே பார்த்திங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே பக்தர்கள் திரள்கிறாங்க. திருவண்ணாமலையில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினீங்கன்னா பாவம் நீங்கி பிறவி பணி அகலன்னு சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றக்கூடிய அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு பக்தர்கள் முழக்கமிட்டு தலம் பார்த்தாங்கன்னா பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருக்குது. இங்கு மலையே இறைவன் சொரூபமாக இருக்குதுங்க. வல்லாள மன்னனுக்கு மகனாக வந்து அவதரித்து இறைவன் அருள் செய்த பதிவு இங்கே இருக்குது. அருணகிரிநாதருடைய வாழ்வில் அருள் திருப்பம் ஏற்பட காரணமாக இருந்த தலம் தாங்க இது. இத்திருக்கோயிலில் கிழக்கு கோபுரம் 217 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய கோவிலாக இருக்குதுங்க. தெற்கு கோபுரமானது திருமஞ்சன கோபுரம், மேல கோபுரம்னு பேய் கோபுரம், வடக்கு கோபுரம்னு அம்மணியம்மன் கோபுரம்னு கோபுரங்கள் நிறைந்த கோவில் தாங்க இந்த கோவில். ஒவ்வொரு விதமாக நீங்கள் கோவிலில் இருந்து மலையில் தரிசித்தனா 27 வகை தரிசனத்தை நீங்கள் தரிசிக்கலாம். கோவிலில் நுழைந்தவுடனே நீங்கள் சர்வசித்தி விநாயகருக்கு வலப்பால் உள்ள பாதாள லிங்கேஸ்வரர் சன்னதியும் ராமணர் தவம் செய்த இடத்தையும் தரிசித்து வழிபடலாங்க. வண்ணப்பச்சாரபம் தண்டபாணி சுவாமிகள் முருகப்பெருமானுக்கு சார்த்திய வேல் இங்கு இருக்குது. விஸ்வாமித்திர, பதஞ்சலி, விக்ரபாரத்தர், அகத்திய, சந்தனந்தர் முதல்வர் வழிபட்ட லிங்கங்களும் இந்த கோவிலில் இன்று நீங்கள் தரிசிக்கலாம். 25 ஏக்கர் நிலப்பரப்பில் 7 பிரகாரங்களுடன் அமைந்துள்ள இந்த கோவில் திருவெண்பாவின் பாடப்பட்ட சிறப்பினை கொண்டதுங்க. வள்ளல் பச்சையப்பர் இக்கோவிலில் அர்த்த சம கட்டளைக்கு 1 லட்சம் வராகம் வைத்துள்ள செய்தியை தெரிவிக்கும் கல்வெட்டுக்கள் இன்றும் கோவிலில் இருக்குது. அண்ணாமலையாரே வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகங்களையும் வளம் வருவதற்கு சமமாக சொல்லப்படுதுங்க.
ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள்னு ஆசிர்வாதமோ, குருவினுடைய திருவருளோ, இறைவனுடைய திருவருளோ ஒரே சமயத்தில் ஒரு சேர கிடைக்கக்கூடிய நாள் தான் நாம் அமாவாசை தினம். இந்த அமாவாசை தினத்தில் வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த அமாவாசை தினத்தில் ஒவ்வொரு நாளில் வரும். அப்படி ஒவ்வொரு நாளில் நம்ம கிரிவலம் வந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் ஞாயிறு கிரிவலம் செல்வதாக இருப்பது ரொம்பவே சிறப்புங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா பூவுலகிற்கு ஏதேனும் ஒரு வடிவத்தில் வருவாராம். திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதாக சொல்லப்படுது. இதற்கு ஆதாரமாக இன்றுமே நீங்கள் திருவண்ணாமலையில் மலையை சூரியன் குறுக்காக கடக்காமல் வலம் வந்து செல்வதை நீங்கள் பார்க்கலாம். சூரியன் மலையை வலம் வருவது உலகில் வேறு எங்கும் நீங்கள் காண முடியாத காட்சிங்க. இந்த ஞாயிறு கிரிவலம் செல்பவங்க சிவலோகம் திருக்கயலாயத்தில் தேவர்களாய வீற்றிருக்கக்கூடிய சிறப்பை பெறுவீங்க. ஞாயிறு கிரிவலம் செய்வதால் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியர் ஒற்றுமையுடன் சேர்ந்து வாழ வழி பிறந்திடுங்க. அடுத்தபடியாக வரக்கூடியதாங்க திங்கக்கிழமையில் நம்ம கிரிவலம் செல்வது. திங்கக்கிழையில் கிரிவலம் செல்லும் மானுடர்கள் ஏலோகத்தையும் ஆண்டு சிவருஸ்வரூபத்தை அடையக்கூடியதாக சொல்லப்படுதுங்க. திங்கக்கிழமையில் நீங்கள் கிரிவலம் வந்தீங்கன்னா திருமண தகடை அகலும். திங்க பௌர்ணமி திருவண்ணாமலை வலம் வந்து தான் பிரம்ம சரஸ்வதி தேவியை மனம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தினத்தில் நீங்கள் கிரிவலம் செய்வது எத்தகைய திருமண தடை இருந்தாலும் அகன்றிடுங்க. திங்கக்கிழமையில் காலை 5:30 மணி முதல் 7:30 மணிக்குள்ளாக ராகு காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் கிரிவலம் துவங்கி இடையில ஏதேனும் ஒரு அம்மன் சன்னதியில் ஏழை கன்னி பெண்களுக்கு நீங்கள் பூச்சரம், மஞ்சள், குங்குமம், தாலி சரடுன்னு வளையல், வஸ்திரம் முதலான மங்கள பொருட்களை தாம்பூலத்துடன் தானமாக கொடுப்பது உங்களுடைய திருமண தடை நீக்கிடுங்க. அடுத்தபடியாக வருவது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமையில் கிரிவலத்தில் இன்னும் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் சேரக்கூடிய தினத்தில் நீங்கள் கிரிவலம் வருவதால் நீதித்துறையில் உள்ளவங்களுக்கு கிரிவலம் வந்தீங்கன்னா அவர் காக்கு வாக்கும் வன்மையும் வழக்கு வெற்றியும் ஏற்படுமா. தொடர்ந்து நீதிமன்ற படிக்கட்டுகளை மிதித்து அல்லலூரும் அன்பர்களுக்கு நெடுநாளாய் தீர்வு காணப்படாத இருக்கக்கூடிய வழக்குகளுக்கும் ஒரு நல்ல முறையில் தீர்வு ஏற்படுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைன்னு வறுமை நீங்கி வளமான வாழ்க்கையை நிலையாக பெறுவீங்க. விசாக நட்சத்திரம் கூடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் தொடர்ந்து 3 ஆண்டுகள் கிரிவலம் வந்தாங்கன்னா அண்ணாமலையார் தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுங்க. செவ்வாயில் கிரிவலத்தால் உத்தியோகத்தில் நிம்மதியை ஏற்படும். பொறாமை, கலகம்னு அவமானம், பகையுணர்ச்சி ஆகியவை நீங்கி உத்தியோக உயர்வு, இடமாற்றன்னு துன்பங்களை இருந்து விடுதலை பெறுவீங்க. அடுத்தபடியாக வரக்கூடிய புதன்கிழமையில் நீங்கள் கிரிவலம் செல்வது பார்த்திங்கன்னா ஸ்ரீ பூதநாராயண பெருமானை ஏதேனும் ஒரு வடிவில் துணை உங்களுடன் கிரிவலம் முழுவதும் வழிகாட்டி செல்வார். இன்றைய கிரிவலத்தால் கலைகள் எல்லாம் கசடர கற்கக்கூடிய திறன் பெறுவீங்க. நியாயமான உத்தியோக உயர்வுன்னு தொழில் திறமையை ஏற்படுங்க. வார கடனும் வசூலாகிடும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலித்துவம் சாந்தான பாக்கியமும் புதன் கிரிவலத்தால் உங்களுக்கு கிடைத்திடுங்க. கிழமையில் நீங்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் வருவதால் ஒரு தட்சிணாமூர்த்திக்கு சிறந்த நாளாகவே இருப்பதால் நீங்கள் கிரிவலம் வரும்போது தட்சிணாமூர்த்தி சுவாமிகளும் யாரேனும் ஒரு குருவின் வடிவிலோ வெளிப்பட்டு காட்சி தருவாராம். இந்த குரு தரிசனமானது மாயான பூமிகளை கண்டா ஏற்படக்கூடிய பயத்தை போக்கிடுங்க. இறந்தவர்களுக்கான இறுதி மரியாதையை செலுத்த தவறியிருந்தவர்களுக்கு பிரியச்சித்தம் கிரிவலமாக இந்த கிரிவலம் அமையும். வியாழன் கிரிவலத்தால் சகலவித திருமண தோஷங்களும் நீக்குவதோடு அவர்கள் அடுத்த பிறவில தேவர்களுக்கு முனிவர்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய சிறப்பை பெறுவீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில கிரிவலம் செல்வதால் அசுரர்களும் தங்களுக்கு அளப்பரிய செல்வங்களை வழங்க வேண்டும்னு திருமகளை வற்புறுத்திருக்காராம். ஆனால் திருமகளோ அவர்களது பேராசைக்கு இணங்காமல் அவர்களிடம் இருந்து தப்பித்து திருவண்ணாமலைக்கு வந்து தைல எண்ணெயில தீபமாய் உறைந்து தீபமாக கிரிவலம் வந்ததால் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தீங்கன்னா இல்லற பெண்களுக்கு லட்சுமி கடாட்சமோ இல்லை இன்பமோ அமைதியும் மங்கல்ய பலமும் கிடைத்திருங்க. எதிர்களால் ஏற்படக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல் முதலான துன்பங்கள் அகன்று மனக்கோளாறுகளை நீக்கி மகிழ்ச்சியுடன் வாழ்வீங்க. சனிக்கிழமையில கிரிவலம் வருவதால் நவக்கோள்களும் 11ஆம் இடத்துல இருந்து கொண்டு அதற்கான உங்களுக்கு சிறப்பு பலன்களை கொடுப்பாங்க. இந்த சனி கிரிவலம் பார்த்தீங்கன்னா கண், காது, மூக்கு, சுவாசம்
போன்ற பிரச்சனைகளை இருந்து விடுபட உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. நரம்பு வியாதிகள், பக்கவாத வியாதிகளிலிருந்து விடுபட இந்த தினத்தில் நீங்கள் கிரிவலம் செல்வது நற்பலன்களை ஏற்படுத்தி தரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் அண்ணாமலையை போற்றி என்ற பதிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.